முதல்வராக இருந்து குஜராத் மாநிலத்திலே மக்களுடைய அன்பை முழுமையாக பெற்று குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சியை முழுமையாக கொண்டு குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலேயே அனைத்து மாநில மக்களையும் அனைத்து மாநிலத்தினுடைய மீடியாக்களையும் கவர்ந்த மாபெரும் மனிதர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதன் பிறகு இந்தியாவுடைய பிரதமராக வந்து மூன்றாவது முறையாக இந்தியாவை ஆண்ட பிரதமர்களில் அதிக நாட்களாக இன்று இதற்கு முன்பு இருந்த அதிக நாட்களாக இருந்து பிரதமராக இருந்த நேருவை காட்டிலும் இன்றைக்கு 3499 நாட்கள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அது எத்தனை ஆண்டுகள் தொடரும் என்பது அது இந்தியாவுடைய மக்கள் இன்னும் அவர் இருக்கின்ற காலம் வரையில் அது தொடரும் என்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய சாதனைகளை இந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு செய்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர்கள் வந்த பிறகுதான் இந்தியா முழுக்க சாலைகள் 6 வழி சாலைகள் 8 வழி சாலைகள் போக்குவரத்து வசதிகள் ட்ரெயின் போக்குவரத்துக்கு டனல்ஸ் அதிக நீளமான சுரங்கப்பாதை டனல் சுரங்க ரயில் போக்குவரத்து அனைத்தையும் செய்து கொடுத்தது நமது பிரதமர் அவர்கள். அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ரயில் போக்குவரத்து 9400 கோடி ரூபாய்க்கு மேலாக இந்தியா முழுக்க ரயில் போக்குவரத்துக்கு இன்னைக்கு மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பிரதமர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். 2014க்கு முன்பு வெறும் நாடு முழுக்க இருந்த விமான நிலையங்களை காட்டிலும் இப்பொழுது 140க்கும் மேற்பட்ட விமான நிலையங்களை புதிதாக கட்டித்தந்தது. கப்பல் போக்குவரத்தை பொறுத்த மட்டிலும் நமது நாட்டிலே தமிழ்நாட்டில் மட்டுமே தூத்துக்குடி துறைமுகத்தில் மட்டும் இதுவரையிலும் 6000 கோடி ரூபாய்க்கு மேலாக மத்திய அரசு முதலீடு செய்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது சொன்னால் தமிழ்நாட்டிற்கு அதிகமாக நிதி வந்து கொண்டிருந்தது என்பதை காட்டுகிறது தூத்துக்குடி துறைமுகத்தில் மட்டும். அதேபோல ஜிஎஸ்டி வரி வருவாயை பொறுத்த மட்டிலும் 2014க்கு பிறகு முந்தைய காங்கிரஸ் ஆண்ட காலத்தை காட்டிலும் இப்பொழுது 207% வரி வருவாய் அதிகமாக இந்தியாவிற்கு கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒரு வாழ்க்கை ஒரு மனித தரம் உயர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு விவசாயிகளுடைய குடும்பத்திற்கு ஆண்டு ஒன்றிற்கு 6000 ரூபாய் வீதமாக தமிழ்நாட்டில் மட்டும் 40 லட்சம் பேருக்கு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏழைகளுக்கு வீடுகள் கட்டுகிற திட்டம், வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களை மீட்கின்ற திட்டம், நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் 25 கோடி மக்களுக்கு மேலாக வறுமை கோட்டிலிருந்து அவர்களை மீட்டெடுத்திருக்கிறார்கள். 4 கோடிக்கு அதிகமான வீடுகள் கட்டப்பட்டிருக்கிறது. 3 கோடிக்கு அதிகமான லட்சாதிபதி சகோதரிகளை உருவாக்கியிருக்கிறது நமது பாரத பிரதமருடைய அரசு. சுய வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தில் 57 கோடிக்கு மேலான முத்ரா கடன்கள் 57 கோடி ரூபாய்க்கு மேல 57 கோடி முத்ரா கடன்கள் எல்லா வங்கிகளிலும் எல்லாம் சாதாரண ஏழை வியாபார மக்களுக்கு அதேபோல மாணவர்களுக்கு கல்வி கடன்கள் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். கண்ணியத்தையும் சுகாதாரத்தையும் உறுதி செய்யும் வகையில் 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள். ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா கிராமத்தில் பாத்தீங்கன்னா வீதி வெளியில போவாங்க, அதிலும் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை உணர்ந்த மோடி அவர்கள் இன்னைக்கு 12 கோடிக்கு மேலான கழிவறைகளை கெட்டி கொடுத்து காப்பாற்றியிருப்பது நமது மோடியுடைய அரசு. அதேபோல வெறும் விறகுகளே கொண்டு அடுப்பூதி எரித்துக் கொண்டிருந்த பெண்களுக்கு புற்றுநோய் வரும். அதிகமாக ஆண்களை விட பெண்களுக்கு தான் புற்றுநோய் வரும். அதை உணர்ந்த பிரதமர் பெண்கள் பாதுகாப்பினால் அக்கறை கருதி ஆக எல்லாருக்கும் எல்லா வீடுகளுக்கும் கேஸ் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல அரசு ஊழியர்களுக்கு பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கின்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா 26 வாரம் விடுப்பு பெண்களுக்கு 26 வாரம் அவர்களுக்கு விடுப்பு கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல இந்த நாடு முழுவதும் சமூக பாதுகாப்பு திட்டம் 3 மடங்கு அதிகரித்துள்ளது.
75 லட்சம் கோடி மதிப்பில் சாதனை அளவிலான ஏற்றுமதி திட்டங்கள். அதேபோல 36,400 கோடி ரூபாய் மதிப்பில் சாதனை அளவிலான பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி. இதை அத்தனையும் பாரதம் நரேந்திர மோடி அவருடைய காலத்திலே கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு நாடு அமைதியான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. நாடு பாதுகாப்பு உள்ள நாடாக உலக அளவில் இன்றைக்கு 4வது இடத்தில் பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டிருக்கின்ற மாபெரும் தலைவர். இன்னைக்கு ஏனைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் இன்னைக்கு சவுதி அரேபியா, ஈரான் போன்ற நாடுகளில் இன்னைக்கு குண்டு மழை பொழிந்திருக்கிறது. சுத்தி இருக்கிற எல்லாமே எப்போ போர் வருமோங்கிற ஒரு சூழ்நிலை, அச்சம். ஆனா எதுவுமே இல்லாம சர்வ சாதாரணமாக இந்தியாவுக்கு என்றால் எல்லா கப்பல் ஏற்றுமதி, போக்குவரத்து எல்லாமே இன்னைக்கு வந்து கொண்டிருக்கு. ஹாரிஸ் நீர்முனையில் பாத்தீங்கன்னா இந்தியா கப்பல் வருது அப்படின்னா தன்னால திறந்து விடுறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு ஆர்டிகல் இதில் எழுதியிருந்தாங்க. இப்ப கூட சவுதி அரேபியா மேல வந்து ஒரு வானம் ஒரு பிளைட் பறந்துட்டு இருந்துச்சு. அதை அவங்க எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏர் இந்தியா பிளைட் போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உலகம் முழுவதும் இந்தியாவில் வாழ் நமக்கு மட்டுமல்ல, நம்ம விமானம் எங்க போனாலுமே நம்ம விமானங்கள் இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு சிறந்த நாடாக உருவாக்கி காட்டியவர் மாபெரும் தலைவர் நமது பாரத நரேந்திர மோடி அவர். இப்படி பல்வேறு திட்டங்கள், வந்தே பாரத் ரயில்கள். அதாவது ஒரு நாடு முன்னேற வேண்டும் சொன்னா பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, ஒரு நாடு கட்டமைப்புகள் மிகுந்து இருந்திருந்தால்தான் அந்த நாடு முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். நீங்க உதாரணமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து திருநெல்வேலி, கன்னியாகுமரி போகணும்னா எங்களுக்கெல்லாம் 15 மணி நேரம் ஆகும். இன்னைக்கு 7 மணி நேரத்தில் நாங்கள் போயிடுறோம். அதனால என்ன வரும் அப்படின்னாக்கி இன்னைக்கு சாலையில் இரு பக்கத்திலையும் பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லா ஃபேக்டரி மாதிரி இன்னைக்கு எல்லா உணவகங்கள், எல்லா வகையான தொழிற்சாலைகள் எல்லாமே ஈஸியாக நம்ம போறோம். ஒரே நாளில் போயிட்டு பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடும். செலவுகள் கம்மியாகுது, வியாபாரங்கள் பெருகுது, மக்களுக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்குது, நேரம் மிச்சமாகுது. ஆக இதெல்லாம் ஒரு நாடு சாலைகள் மேம்பாடு திட்டத்தின் கீழ் இதெல்லாமே வருகிறது என்பதை தான் இன்றைக்கு நாடு ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக, பாதுகாப்பு இருந்த நாடாக, மிக விரைவில் இது வல்லரசு நாடாக இன்னைக்கு நம்ம நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இது அத்தனைக்கும் காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால்தான் இன்னைக்கு கமலாலயத்தில் கீழே என்னென்ன திட்டங்களுக்கு எத்தனை கோடி ரூபாய், எத்தனை நபர்களுக்கு என்று நாங்கள் ஒரு எக்ஸிபிஷனை இன்னைக்கு வைத்திருக்கிறோம். இது எல்லா மாவட்டங்களிலும் இதேபோல பொருட்காட்சி எல்லா மாவட்டங்களிலும் வைப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம்.